இருக்கலாம். அந்த ஆவிகள் அங்கே தானே இருக்கும். அப்போ இருக்கும். பசங்ககிட்ட போகிறவங்ககிட்ட எல்லாம் இங்கேருந்து நாங்கள் போக வேணான்னு தான் ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம லோக்கல் பசங்க 2 பேரும் கேமராலாம் செட் பண்ணி போன பசங்க வெளியே வரவே இல்லை. இது வரைக்கும் ஒரு 9 பேர்கிட்ட அகால மரணம் சொல்லிட்டு இப்படி போய் நின்று அவங்க வந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க. காலையில் பாடி மேந்து வந்துச்சு. 3 பேர் வந்துட்டு ஒரு அண்ணா இறந்துட்டாங்க. உண்மையிலேயே அது ஆபத்தான அறிவு தான். சரிண்ணா. இப்போ பயங்கரமாக இருக்கு. ஆமாண்ணே. அந்த பாடி வந்து அங்கே தான் எடுத்திருக்காங்க. ஒரு 4 நாள் சுற்றி பண்ணும்போது அவர் உடம்புல சுற்றி கம்பில் வச்சு கொண்டு வந்து 11 பேர் கணக்கு. 11 பேர் வந்து சரி இறங்கி பார்க்கணும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இந்த தீபாவளி லீவெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் கேப்புக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவை இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கேப் ஆகிடுச்சுங்க. இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆன் தி வே கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கும். என்னென்னா கொடைக்கானலில் நிறைய அழகான பிளேசஸ் இருக்கிற மாதிரி ஆபத்தான பிளேசஸும் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து வந்த பசங்க வந்து ஒரு அருவியில் குளித்து இறந்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 வீடு அருவின்னு சொல்லிட்டு பேத்துப்பாறைன்னு ஒரு அழகான கிராமத்தில் இருக்குங்க. அது கொடைக்கானல் போகிற வழியில் பெருமாள் மலைக்கு முன்னாடி இருக்குது. அந்த கிராமத்தை தான் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு அந்த அருவியில் வந்து என்ன இருக்குது, எதனால் வந்து இந்த மாதிரி மரணங்கள் நிகழுது, அந்த அருவிக்கு வந்து போகலாமா வேணாமா, அந்த ஊர் மக்கள்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி வீடியோவாக வரப்போகுது. நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேத்துப்பாறை இன்சிடெண்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க. இதே மாதிரியே 2-3 இன்சிடெண்ட்டு பசங்களே இறந்துருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த ஊரில் வந்து அந்த அருவியில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது குளிக்கிறதுக்கு பாதுகாப்பான அருவி கிடையாதுன்னு சொல்லி வனத்துறையினராலே தடை செய்யப்பட்டிருக்கு அந்த இடம். அந்த இடத்த பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போகிறதுக்கு வழியே இருக்காது. அதே சமயம் அங்கே வந்து குளிக்கவும் முடியாது. சில பேர் அந்த ரீல்ஸ் மோகத்துக்காக வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டு அந்த இடத்த டர்ன் பண்ணி விட்டுறதுனால நிறைய பேர் அதை பற்றி தெரியாமையே உள்ளே போய் குளிக்கிறாங்க. மேக்ஸிமம் உள்ளூர்காரங்க போகவே மாட்டாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்க, இந்த இளைஞர்கள், அதுக்கப்புறம் இந்த கேரளா இளைஞர்கள், அந்த மாதிரி வரவங்க தான் வந்து கொஞ்சம் ஒரு ஃபன்னாக இருக்கணும், ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போகிறாங்க. போகட்டும், தப்பு இல்லை. ஆனால் வந்து போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் போய் அங்கே இறங்கி குளிக்கணும். ஏன்னா இயற்கை வந்து எப்போவுமே எவ்வளோ அழகானதோ அதே மாதிரியே ஆபத்தானதும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அந்த பேத்துப்பாறை ஜங்ஷன், அதாவது இங்கேருந்து போனீங்கன்னா பெருமாள் மலை, அங்கேருந்து கொடைக்கானல், அப்படியே இங்கே ஒரு ரோட் டிவியேஷன் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த பேத்துப்பாறை போகிற வழி. பேத்துப்பாறையில் இந்த முன்னாடியே வந்து அந்த போர்டு வச்சுருக்காங்க, அந்த 5 வீடு ஃபால்ஸ் போகிறதுன்னு சொல்லிட்டு. இங்கே 2-3 கடைகள் இருக்குது. இவங்கள்ட்ட கேட்போம் எதனால் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம போகக்கூடாது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். நீங்கள் இப்போ பேத்துப்பாறை இந்த ஊர் வந்து எங்கக்கா இருக்குது? பேத்துப்பாறை வில்பட்டி பஞ்சாயத்தில் இருக்குது. பஞ்சாயத்து. கொடைக்கானல் போகிற வழியில் இது இருக்குது. ஆமாம். நீங்கள் இந்த எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க? இங்கே நாங்கள் ஒரு 45-50 வருஷமாக இங்கே தான் இருக்கோம். 45-50 வருஷமாக இருக்கீங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம்க்கா. இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 பசங்க குளிக்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இங்கே என்னக்கா இருக்குது அந்த அருவியில்? இங்கே ஒரு அருவி இருக்குது, அஞ்சருவின்னு. ஆனால் இது பேத்துப்பாறைக்கு போகிற வழியில் தான் இருக்குது. 5 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து போகணும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து தான் போகணும், ஒத்தையடி பாதையில். மழை நேரத்தில் போனால் அங்கே அட்டை இருக்கும், வழுக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் நாங்கள் பசங்கள்கிட்ட போகிறவங்ககிட்ட எல்லாம் இங்கேருந்து நாங்கள் போக வேணான்னு தான் சொல்கிறோம். அவங்க என்னன்னா இந்த போர்டை பார்த்துட்டு நாங்கள் போவோம். அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்கா? இல்லை, அனுமதி இல்லை. எப்போ இருந்து அனுமதி இல்லை? அது ரொம்ப நாளாகவே இல்லை. ஏற்கனவே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலே பசங்க போகிறவங்களாம் இறந்துடுறாங்க, ஒருத்தர் 2 பேர். ஆனால் இப்போ தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமாக நிறைய பேர், வருஷத்துக்கு 2ங்கிற வீதம் 2 உள்ளூர்காரங்க இருக்கிறாங்களா இல்லை வெளியூர்ல இருந்து? வெளியூர்லேருந்து வரவங்க. கொடைக்கானல்ல ஒரு பையன் வந்து. ஆமாம் ஆமாம். அந்த அருவியில் என்னங்கக்கா இருக்கு? எதுவும் சுழல் அது மாதிரி இருக்கா இல்லை எப்படி? சுழல் இருக்கு. வேற என்ன பிரச்சனை இருக்கு? எதுவும் பேய் பிசாசு? இல்லை அப்படியெல்லாம் இருக்காது. சகதி அது மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்லை.
வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அங்க போக வேணாங்கும் போது போறாங்க. போய் இப்படியாவது இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு இங்க ஒரு அறிவு இருக்குன்னு அவங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அவங்க இதுல நெட்ல பாத்துக்கிறாங்க, வர்ற வழியில போர்டுல பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி வராங்க. இப்ப நெட்ல போட்டா அந்த அருவி வரைக்குமே போகுதா மேப்? போகும். போகுது. இல்ல அங்க இருந்தவங்க வந்து கேட்டு போறாங்களா அங்க இருக்கிறவங்கள்ட்ட? அங்கேயே இருக்காங்க வாட்ச்மேன் அவங்களாம் இருக்காங்க. அப்படி இருந்து ஒரு சில பேர் அந்த ஆமா டைமை மீறிட்டு அவங்க தெரியாம போயிடுறாங்க. தெரியாம போறதுனால அப்படிதான். நீச்சல் தெரிஞ்சாலுமே அது ஆபத்து தான். ஆபத்து தான். சரிக்கா. இப்போ ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துல எத்தனை பேருக்கு இறந்துருப்பாங்க? 5 வருஷத்துல எப்படி ஒரு அதான் வருஷத்துக்கு 2 அப்படிங்கும்போது நிறைய பேர் இறந்துருப்பாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் செல்வங்கய்யா. செல்வனா. இது பேத்துப்பாறையில எத்தனை வருஷமான கடை வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 10 40 45 வருஷமா கடை வச்சிருக்கோம். அப்ப இதுதான் உங்க பூர்வீகம்? ஆமா, பூர்வீகம் இங்கதான். ஆமா. இப்போ அடிக்கடி நியூஸ்ல வந்து நம்ம இந்த பேத்துப்பாறை 5 வீடு அருவி, பேத்துப்பாறை 5 வீடு அருவின்னு நிறைய கேள்விப்படுறோம். என்னென்ன நடக்குது இங்க? என்ன நடக்குதுனாயா, நம்ம அங்கேருந்து வர்றாங்க பசங்க. ஒரு பெரிய மனுஷர் ஒரு குழந்தை குட்டியோட வர்றவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் போகாதீங்க, அது பாதுகாப்பான இடம் இல்லை, அந்த இடத்துக்கு போகாதீங்க வழுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சிலர் கெட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த போர்டை பார்க்குறாங்க. அப்போ ஏன் போர்டு வச்சுருக்குது, அப்போ இது போகிறதுக்கு தானே போர்டு வச்சுருக்குது அப்படின்னு நம்மகிட்ட கேட்காம அவங்களா போயிடுவாங்க. பசங்க கரெக்டாக போயிட்டு வந்தால் வந்துடலாம். உள்ள அந்த இடத்துல குளிக்கக்கூடாதுன்னா அங்கே நின்று போட்டோ எடுத்துட்டு கூட வந்துடலாம். சிலர் என்ன செய்யறாங்க, நல்லா சரக்கு போட்டுறாங்க. எதுவும் தடுப்புலாம் அமைச்சு வச்சிருக்காங்களா? அமைச்சு போகாத மாதிரியெல்லாம் எதுவும் அணைச்செல்லாம் வைக்கல. ஒரு பாதை ஒத்தடி பாதை இருக்கு, அந்த ஒத்தடி பாதையில மீறி தான் போறாங்க. அன்னைக்கு வந்து 10 பேர் வந்தாங்கன்னா 7 பேர் மேல இருக்கா, கீழே 3 பேர் போயிருக்காங்க. 3 பேர் போனதுல ஒரு பையன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து இங்க வந்திருக்கான். வந்தவன் அவ்வளோ வெள்ளம் போகுதுன்னு தெரியும், ஒரு ஓரத்துல நின்று குளிச்சுட்டு வந்திருக்கலாம். லாஸ்ட் எண்டு வரைக்கும் அந்த பையன் போயிருக்காப்புல, போய் பாறையில நின்றுருக்காரு. நின்று ரிட்டர்ன் வரும்போது தான் சுழல் உள்ள சுத்தும். நானும் சின்ன வயசுல குளிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். தண்ணி இல்லாத காலத்துல அந்த தண்ணி இல்லாத டைமே சுத்தும், சுழல் சுத்தும். அப்போ ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம லோக்கல் பசங்க 2 பேருக்கு கேமராலாம் செட் பண்ணிட்டு போன பசங்க வெளியே வரவே இல்லை. அந்த பாடியை 16 முஸ்லீம் பையன் 16 நாள் கழிச்சு அங்கேயே ஜாமியை கும்பிட்டு தான் வந்தாங்க. இந்த பையனையும் இதே எடுக்கவே முடியலை, அங்கிட்டே கும்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோக்கலில் கொடைக்கானல்கார ஒரு பையன் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பையன் போன பையன் போயிட்டு எப்படியோ பாடி மேந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நைட்டு விழுந்துட்டான், காலையில் பாடி மேந்து வந்துருச்சு. இந்த பையனை அதே போல் 2 நாள் கழிச்சு தான் பாடி வெளியே வந்திருக்கு. வெளியே வந்தது தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. தண்ணி இங்கே இல்லை, ஃபால்ஸில் நிற்கல, கிடைக்கல. இங்கே எல்லாம் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இத்தனை பேரோ வந்து தேடியும் கிடைக்கல. கீழே இருந்து ஒரு டீம் வந்திருக்கு தேடிக்கிட்டே, இங்கேருந்து ஒரு டீம் போயிருக்கு. ஃபால்ஸோட வெளியே கீழே பழனியிலேருந்து தேடி வந்திருக்காங்க. அங்கேருந்து சிக்கலை. இங்கேருந்து ஒரு டீம் இறங்கியிருக்கு. போனால் ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு கல் இடுக்கில் போய் சிக்கி இருந்திருக்குது. சரி, பாடியை பார்த்தாச்சு, எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த பையன் படித்து முடிச்சு டாக்டரு. அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. 4-5 நாளாக ஒரு பையனை தேடிக்கிட்டே, ஒத்த பையன் என்ன இருக்கானா இல்லை செத்துட்டான்றது தெரியும், அந்த முகத்தையாவது பார்ப்போன்றதானே அவங்களுடைய ஆதங்கம். வேற என்னன்னா, காணாமல் போச்சுன்னா அவங்க மனசே திருப்தியே இருக்காது. கிடைச்சதுனால சரி செத்த சாவையாவது பார்ப்போன்ற சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கல்ல ஊருக்கு. அந்த மாதிரி சில இது இருக்குல்ல. ஆனால் என்ன முதல் காரணம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த போர்டை எடுக்க சொல்லணும். போர்டு பிரச்சனை, 2 போர்டையும் எடுக்க சொல்லணும். சரிங்களா? வேற எல்லாம் பெரிய இதெல்லாம் இல்லை. போர்டை எடுத்துட்டு அது எடுக்க மாட்டேங்கன்னா, ஹைவேஸில் இது ஒரு சுற்றுலா தலம்னு சொல்லி வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. அது எதுக்கு நீ போர்டை வச்சுட்டு எல்லா பாதுகாப்பும் கொடுத்துட்டு, இப்போ குணா குகை, கோக்கர் பாக்ஸு, ஃபில்லாராக்ஸு எல்லாம் கம்பி வேலி போட்டு அதுக்குள்ள டிக்கெட்டை கொடுத்து வசூல் பண்ணி போக சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ இங்கே செய்யு, முழுசாக மர கம்பி வேலியை போடு, போகாத. அந்த பக்கம் இருந்து ஒரு இடத்துல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு இதை மட்டும் வச்சுட்டு ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு போகலைன்னா எவனும் போக மாட்டான். அங்கே ஒரு ஆளை போடணும். சுற்றுலாத்துறையிலிருந்து இந்த ஏற்பாடுகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போர்டை வச்சா பரவாயில்ல. இது வந்து நியாயமான கோரிக்கை. ஏன்னா ஏதோ ஒரு பாதுகாப்பு இருந்தா மக்கள் போயிட்டோம். ஏன்னா இப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வர்ற வருமானத்தையும் மீறி, ஏன்னா இங்க மக்கள் வந்தா அவருக்கு வந்து வருமானம் தான், அதையும் மீறி இங்க வந்து யாரும் சாகக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட தான். ஆமா, கண்டிப்பா. நமக்கு அது முக்கியம் இல்லையா? நமக்கு ஒவ்வொருத்தரும் உயிர் தானே. நிறைய பேர் நினைப்பாங்க, எவனும் வந்து செத்துட்டு போறாங்க, நமக்கு வருமானம் வருதா அப்படின்னு நினைக்கிற ஆளுகளுக்கு மத்தியில இவர் வந்து இங்க உங்களை நம்பிதான் கடை வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்கள வந்து பாதுகாப்பா போகணும், அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் இந்த ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது வந்து நான் நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களோட கோரிக்கைகள் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. முந்தா நாளுங்கயா பசங்க வந்திருக்காங்க, ஃபுல்லா போதையில இருக்காங்க. நான் சொல்றேன், எப்பா வேணாயா, ஒரு பாடி இன்னும் எடுக்கவே இல்லை,
எதுக்கே அதில் போகிறேன்னு என்னை முனைச்சி பார்த்துட்டே போகிறான். இங்கே போர்டை பார்த்துக்கிட்டு போகிறான். அப்போ நம்ம என்ன சொன்னாலும் இந்த போர்டு தானே காரணமாக தெரியுது. நீ சொன்ன என்ன சொல்லாட்டினா எனக்கு போர்டு வச்சுருக்கேன் நான் போகிறேன் என்ன அப்படின்னு தானே போகிறாங்க. அதனால அந்த பாதுகாப்பு கண்டிப்பாக தேவையா, அது கவர்மெண்ட் தான் பார்த்து செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணன்ட்ட பேசினேன், அவர் டீ கடைக்காரர்கிட்ட. ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து இந்த ஃபால்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து இந்த ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்டை பார்த்து தான் உள்ளே போகிறாங்க. நாங்கள் போகாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்து பதிவிட்டுருக்காப்புல. சரி உள்ளே போவேன், ஊருக்குள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்பேன். ஏன்னா ஒருத்தரோட கருத்து நமக்கு பார்த்தாது, ஒரு 2-3 பேர்த்தையாவது விசாரிச்சாதான் அதுக்கு என்னன்னு தெரியும். இதுதான் அந்த ஊருக்கு போகிற வழி, உள்ளே போய் பார்ப்போங்க. ஷாப் வச்சுருக்கிறவர் வந்து ஒரு 40 வருஷமாக அங்கே கடை வச்சுருக்காங்களா. அவங்க சொல்கிறாங்க இந்த அருவியில் வந்து இறக்குறது வந்து புதுசு கிடையாது. வருஷமாக எப்போவுமே 1-2 யாராவது இறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 5 வருஷம் வந்து அதிகமாக வந்து உயிரிழப்பு ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய டூரிஸ்ட்டுகள் வந்து இதை பற்றி தெரியாமல் உள்ளே போய் இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே போகிற வழியிலே நிறைய ரெசார்ட்டுகளும் இருக்குது. அவங்களுமே இந்த மார்க்கெட்டிங்க்கு வந்து அந்த ஃபால்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் பேத்துப்பாறை அருவிக்கு அருகில் பக்கத்தில் எதிரில்னு சொல்லிட்டு நிறைய ரெசார்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுமே அதை மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தெரியாமல் அங்கே எதுவுமே போகாதீங்க. நம்ம அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் வாங்க, அப்போ தான் உண்மை என்னன்னு தெரியும். சரியா? இந்த ஊர் தானா சொந்த ஊர்? ஆமாம், சொந்த ஊர் இதே தான். எத்தனை வருஷமான இங்கே இருக்கீங்க? நான் இங்கே வந்து ஒரு 44 வருஷம் இருக்கு. 44 வருஷமா இருக்கீங்க. ஓ, அப்போ பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கு. இந்த அஞ்சுவீடு அருவி ஃபால்ஸ் எங்கண்ணா இருக்குது? அஞ்சுவீடு அருவி பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் சேர்ந்து பெருமாள் மலையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவு. 6 கிலோமீட்டர் தொலைவில். ஆமாம். இப்போ நீங்கள் அந்த ஊரில் தான் இருக்கீங்க? ஆமாம், அது பக்கத்து ஊரில் இருக்கேன். நம்ம ஃபால்ஸுக்கும் நம்மளுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர். சரிண்ணா. இங்கே நிறைய இப்போ ரெசார்ட்லாம் வந்துருச்சு போல்? ஆமாம், நிறையா ரிசார்ட் இங்கே இருக்குண்ணே. ரெசார்ட் தான் இருக்குது. நிறைய ரிசார்ட் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. சரிண்ணா. போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 9 பேர்கிட்ட அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. 9 பேர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரிண்ணா. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே வர்றது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வர்றது தான் காற்று. ஆமாம், ஃபால்ஸ் வந்து இயற்கை கொடுத்த ஒரு அழகான ஒரு இடம், பார்க்குறதுக்கு இனிமையாக நல்லாவும் இருக்கும். ஆனால் அது நம்ம பசங்க படிக்கிற பசங்க தான் வர்றாங்க. வந்தாலும் அதை வந்து பின் விளைவுகள் என்னன்னு தெரியாமல் உள்ளே போய் விழுந்துடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு தடுப்பு சுவரோ எச்சரிக்கை பலகையோ எதுவுமே கவர்மெண்ட் வைக்கல. நாங்கள் மக்கள் வந்து 2-3 டைம் கோரிக்கை வச்சுட்டோம். டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு அறிவிச்சிட்டாங்க, போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை. ஆமாம், டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆமாம், இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட போர்டு பெருசாக இருக்கும், அருவின்னு ஒரு போர்டு. இல்லை அப்படி இல்லை, தடை பண்ணியிருந்தால் அந்த போர்டு எதுக்கு வச்சுருக்கணும்? போர்டு வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே அதை பார்த்துட்டு தான் வர்றாங்க. போர்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மக்களுக்கு அந்த ஃபால்ஸில் பாதுகாப்பு அவங்க செஞ்சு கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் அந்த பாதுகாப்பு செய்யலை. இப்போ அந்த ஃபால்ஸில் என்னென்ன இருக்குது? ஏன் போய் விழுந்து இறக்குற மாதிரி என்ன சூழ்நிலை இருக்குது? இல்லை, அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் டீப்பானது தான், அதை ரசிக்கணும். ஃபால்ஸ் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு மேலே இருந்து மட்டும்தான் பார்க்கணும். மேலேயுமே டீப்பாக போகக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு ரசித்துட்டு நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் யாருமே வந்து அதிகபட்சமாக இப்படி போகிறதில்ல. இப்படி நிறையா டெய்லி நிறையா பேர் வந்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் அதிகபட்சமாக யாரும் உள்ளே போயிட்டு இப்படி இறங்கியோ உள்ளே போய் குளிக்கிறனோ இந்த மாதிரி சேட்டை பண்ணோம். அதாவது தண்ணின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தெரியாத ஊரில் கூட போனால் கூட காலை வச்சு எதுவும் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல எப்படி இருக்கும் ஒரு சூழல்ன்றது நமக்கு தெரியாது. அதனால வர்றவங்க தான் சேஃபாக இருக்கணும். முதல் விஷயம் அப்படி இல்லை, அது ஹைட்டான ஃபால்ஸ், ரொம்ப ஹைட்டான மேலே விழுகிறதுனால நல்லா குத்தி மண்ணெல்லாம் எடுத்ததுனால பாறை இடுக்கு இருக்கு. அந்த பாறை இடுக்குல இவங்க வந்து மண் சரிவு மண் வந்து இழுத்துட்டு போய் உள்ள பாறையில சொருகிறது. அந்த திரும்ப வந்து அந்த ஃபால்ஸ் தண்ணி விழுந்ததுக்கு அப்புறம் 2-3 நாள் கழிச்சு திரும்ப அந்த பாடியை வெளியில கொண்டு நீங்களே அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அந்த பாறை இருக்கதே இப்படி தான் இருக்கும். வி ஷேப் மாதிரி தான் இருக்கும். அப்படியே தண்ணி போய் டைரெக்டாக குத்துறது. மற்றதில் கூட பாறை மேலே படர்ந்து வரும். இது வந்து டைரெக்டாக தண்ணி கீழே போயிட்டு வரும். ஒருத்தவங்க மேலே நின்று செல்ஃபி எடுக்கிறேன்னு கீழே போய் விழுந்தவங்க இருக்காங்க. கீழே போய் குளிக்கிறேன்னு உள்ளே போனவங்க அந்த கீழே அதிக ஆழம் இருக்கிறதுனால இங்கிட்ட நம்ம இவங்க மணலில் இறங்கி போக அப்படியே இந்த கடலில் மாதிரி காலை இழுத்துட்டு போயிடும். இப்படி ரொட்டேட் ஆகுறதுனால காலை அப்படியே தண்ணி இழுத்துட்டு போயிடும். இப்போ ரீசெண்டாக நிறைய டெத்து ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இப்போ லாஸ்ட்டு ஒன் இயர் ஆச்சு. அப்படி தெரிஞ்சும் இப்படி அவேர்னஸ் பண்ணி இந்த மாதிரி இங்கே போனால் சாகுறாங்க வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் இந்த மக்கள் வந்து மறுபடியும் வந்து திரும்பி பசங்க சொல் பேச்சு கேட்காம அப்படி இருந்து லோக்கலில் இருக்கவங்க நாங்கள் இங்கே நினைக்கல இந்த ஊரில் இருக்கோம்னா இந்த ஊர்லேருந்து சொல்லி தான் அனுப்புவோம். ஃபால்ஸுக்கு போனால் மேலேருந்து மட்டும் பாருங்கள், கீழே இறங்காதீங்க, ரொம்ப டீப்பாக போகாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்புவோம். அங்கே லோக்கலில் பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்லி தான் அனுப்புவாங்க. இதெல்லாம் மீறி
இவங்க சேட்டையில் கீழே கீழே இறங்கி போகிறதே ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். வெறும் பாறை மேலே மட்டும்தான் நடந்து போகும். வழியெல்லாம் கிடையாது. ஆஹா, பாறையில் தான் அப்படியே அப்படியே ஒடுங்கி போகணும். நம்ம லோக்கல்காரவங்க நடந்து போகிறதுனால கஷ்டமாக இருக்கும். அதில் இவங்க தேவையில்லாமல் இறங்கி போய் அங்கே போயிட்டு ஆட்டம் போட்டுட்டு உள்ளே இறங்குறேன், நான் அங்கே போகிறேன் வீடியோ எடு அது இதுன்னு பண்ணி ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை. அங்கே குளிக்கிறதுக்கு அலௌட் இல்லை. குளிக்கிறதுக்கு நாட் அலௌட் யாருக்குமே கிடையாது. பார்க்க வேணாம், அதுவும் மேலே இருந்து பார்த்து அதுவும் மேலேருந்து பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு டெய்லி நிறையா பேர்லாம் வருவாங்க. அது பார்க்குறதுக்கெல்லாம் எந்த எதுவும் பிரச்சனை கிடையாது. பார்த்துட்டு வர்றவங்க ஃபேமிலியோடு வர்றாங்க, நிறையா போய் பார்த்துட்டு வர்றாங்க, எல்லாமே நடக்கிற விஷயந்தான். அந்த மேல் சைடு நின்று டீப்பாகவும் போகக்கூடாது, கீழே இறங்கியும் போகக்கூடாது. இது ஒரு விஷயம் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டு எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் இருக்க மாதிரி வாட்ச்மேன்ஸ் போட்டு வாட்ச் பண்ணி அவங்கள இந்த அளவுக்கு தான் நீங்கள் போகணும், இதுக்கு மேலே அலவுட் கிடையாது அப்படின்னு பகலில் வந்து வாட்ச் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்து வச்சுருந்தா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இயற்கை வந்து ரசிக்கிறதுக்கு தான், அதுக்காக அதை ஒதுக்கி வச்சு வேணான்னு சொல்லி போக முடியாது. இப்போ எங்கள் ஏரியாவை டெவலப் ஆகணும்னா அதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்கள் ஏரியா டெவலப் ஆகும். நமக்கு ஒரு வாழ்வாதாரம், இங்கே இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரம், கொஞ்சம் கடைகள் போக்குவரத்து எல்லாமே நல்லா இருக்கும். பிள்ளையா இருக்கப்போ அங்கே எல்லாம் போய் எல்லாம் பண்ணி குளிச்சுட்டு எல்லாமே வருவோம். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு செல்லு கையில் இல்லை, அதனால வந்து எந்த உயிர் சேதமும் கிடையாது. சரிண்ணா. இப்போ செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போய் நின்று அவங்க வந்து தவறி கீழே விழுந்துடுறாங்க. இதுதான் மெயின் காரணமே. வந்து மேக்ஸிமம் ஒரு கவர்மெண்ட் ஒரு அன்னைக்கு ஒரு தடையை விதிச்சு விட்டு ஒரு வாட்ச்மேன் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வாட்ச்மேனை போட்டு விட்டு செல் அலௌட் பண்ணாமல் இருந்தாவே உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். எல்லாத்துக்கும் உயிர் சேஃப்டிக்காக இருக்கும். ஆனால் அந்த ஃபால்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ரோடு வசதி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். சுற்றுலா பயணிக்கு தகுந்த மாதிரி நல்ல இடம் அது. ஆசியாவிலே நம்ம இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான ஃபால்ஸ் அது. இதை வந்து கவர்மெண்ட் ஒரு முன்னேற்றம் பண்ணி அதை ஒரு சுற்றுலாத்தலமாக ரெடி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட கேட்ட இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து இருக்குது, அது ரொம்ப சேஃப்டி இல்லை, மற்றபடி அது ரொம்ப அழகான ஒரு ஃபால்ஸு, எங்களுக்கு அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஃபால்ஸை பார்க்க வர மக்கள்னால வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த வருமானம் வருது, வியாபாரம் ஆகுது, ஹோட்டல்ஸ் ஓடுது, ரெசார்ட்டுகள் வருது, அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபால்ஸை வந்து சேஃப்டி பண்ணி கொடுங்க, மக்களை வந்து ஒரு டிக்கெட் மாதிரி போட்டு சேஃபாக வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட கருத்து. சரி வாங்க, நம்ம இன்னும் அந்த ஃபால்ஸ் எப்படி தான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. இந்த பேத்துப்பாறை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மலை கிராமங்க, மலையோட அடிவாரத்தில் இருக்குது. சொல்லப்போனால் இவ்வளோ அழகான ஒரு கிராமம் வந்து கொடைக்கானலில் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. பாருங்களேன், அப்படியே மலையோட அடிவாரத்தில் அப்படியே மேலே அந்த மேகங்கள் சூப்பராக இருக்குது. இந்த ஊரில் தான் அந்த ஆபத்தான ஒரு அருவி அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு என்ன வேணும்னா அந்த ஃபால்ஸுக்கு வேலி மாதிரி ஏதாவது கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. இப்போ அந்த டூரிஸ்ட் வந்து போகிறதுலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது? பிரச்சனை இல்லைண்ணா, வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கணும்ல. வந்தாலும் பாதுகாப்பு, அவங்க வர்றதுனால நம்ம கிராமம் டெவலப் தானே ஆகும் இல்லையா? டெவலப் தான் ஆகும். அதுவும் சுற்றி பார்க்குற இடம் மாதிரி தானே. ஆமாம். இல்லை இப்போ ஏதோ ஒரு வந்தாங்கன்னா ஏதாவது கடையில் நமக்கு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று. இப்போ அவங்க வர்றது நல்லதுங்கிறீங்களா கெட்டதுங்கிறீங்களா? நல்லதுண்ணா, நல்லது தானா, இருந்தாலும் அந்த இடத்துக்கு பாதுகாப்பு வேணும். அந்த இடத்துக்கு பாதுகாப்பு வேணும். என்ன மாதிரி பாதுகாப்பு நீங்கள் கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க? அந்த இடத்துக்கு வேலி மாதிரி ஒன்று கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா வேலி இருக்கும். மாதிரி கீழே போகாமல் மேலேயே தடுத்து நிறுத்தி ஒரு டிக்கெட் மாதிரி போட்டு ஒரு ஆளை போட்டோம்னா ஆமாம் அது நல்லா டெவலப் ஆகும். மற்றபடி உங்களுக்கு இந்த சுற்றுலா பயணிகள் வர்றதுனால தொந்தரவுலாம் எதுவும் இல்லையா? தொந்தரவுலாம் இல்லைண்ணா. தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை, அவங்க வந்துட்டு போகலாம், ஆனால் சேஃபாக வந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. இது இந்த வருஷத்தில் இது எத்தனாவது சம்பவம்க்கா? இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம். போன டைம் தீபாவளிக்கே மேலே அப்படிங்களா? ஒரு அருவி ஃபால்ஸ் இருக்குண்ணா. இதுக்கு மேலே இருக்கா ஒரு அருவி? அங்கே 3 பேர் குளிக்க வந்துட்டு ஒரு அண்ணா இறந்துட்டாங்க. அதாவது இவங்க இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா பாரதி அண்ணா நகர். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஃபால்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபால்ஸுக்கு மக்கள் வரட்டும் போகட்டும், ஆனால் அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சேம் இதுக்கு முன்னாடி ஊரில் எடுத்த அதே இன்டர்வியூ இது மாதிரி தான். நம்ம அடுத்து அந்த அஞ்ச வீடு அந்த ஊருக்கே போவோம். அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி தம்பி, வரீங்களா? வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் மணிவேல். மணிவேல் அண்ணா, எத்தனை வருஷமான இந்த ஊரில் இருக்கீங்க? நாங்கள் இங்கே 45 வருஷம் இருக்கோம். இந்த ஊர் பேருண்ணா? இந்த ஊர் பேர் கணேஷ்புரம். கணேஷ்புரம். ஆமாம். அஞ்சு வீடுன்னு சொல்லி. அஞ்சு வீடுன்றது இதுதான். அஞ்சு வீடுங்கிறது இது. அந்த அருவி வந்து எங்கண்ணா இருக்குது? இது அருவி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது. இந்த இதில் 1/2 கிலோமீட்டரில் உள்ளே இருக்குது. சரி, அந்த அருவி வந்து இப்போ ஏதோ ஆபத்தான அருவி,
நிறைய பேர்த்த சாகடிக்குது அப்படி இப்படி நிறைய ஒரு நியூஸ்லலாம் போடுறாங்க. அது எந்த வகையில் நான் உண்மை? உண்மையிலேயே அது ஆபத்தான அருவி தான். சரிண்ணா. கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் வரைக்கும் அதில் இறந்துருக்காங்க. 15 பேர். ஆமாம். சில பாடிகளை எடுத்திருக்கோம், சில பாடிகளை எடுக்கவே முடியல. இன்னும் எடுக்கவே முடியல. அதுக்கு என்னன்றதே தெரியாமல் எல்லாம் போயிருக்காங்க. அந்த அருவியில் என்னென்ன இருக்குது உள்ள? அந்த அருவியில் என்ன தண்ணி தான், அதிகமான தண்ணி தான் உள்ளே கொட்டும். மழை காலத்தில் அதிகமாக கொட்டும். சரிண்ணா. மழை இல்லாத டைமில் கொஞ்சமாக தண்ணி கொட்டும். இருந்தாலும் ஆபத்து தான். தண்ணி கம்மியாக இருந்தாலும் ஆபத்து தான். நீச்சல் தெரிஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அந்த பக்கம் போயிட்டா அவ்வளோதான், ஆள் அவுட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிண்ணா. இப்போ இந்த ஃபால்ஸுக்கு போகிறவங்க வந்து இப்போ இதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஆமாம். அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்லாம் நம்ம போகாதீங்கன்னு இன்னும் லோக்கலில் உள்ளவங்க சொல்லுவான், அதையும் மீறி போவாங்க. ஓ சரி. கவர்மெண்ட் இது வரைக்கும் அது தடை பண்ணி ஒரு சில நேரத்தில் தடை பண்ணுவாங்க. சரிண்ணா. ஒரு சில நேரத்தில் லூஸில் விட்டுருவாங்க. அப்படிங்களா? ஆமாம். அது ஃபாரஸ்ட்லேருந்து இன்னும் இது தடை பண்ண ஃபாரஸ்ட்லேருந்து எந்த ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுத்ததும் இல்லை. தடை பண்ணுவாங்க தற்சமயத்துக்கு. இந்த ஏதாவது நியூஸ்ல வரும்போது மட்டும் பிரச்சனையான ஏதாவது கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணும். இப்போ க்ளோஸ்ல தான் இருக்கு. இப்போ க்ளோஸ் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கூட போயிட்டு இருப்பாங்க. அப்படிங்களா? நேற்று தான் பாடி எடுத்ததா சொல்லி சொன்னாங்க. ஆமாம், நேற்று பாடி எடுத்துட்டு போங்க, இன்னைக்கு புதுசாக போவாங்கல்ல. அப்படிங்களா? இது இப்போ எதனால நாங்கள் வந்து மரணம் இங்கே பர்டிகுலராக வயசு பசங்க மட்டும் ஏன் அதிகமாக இருக்கிறாங்க? வயசு பசங்கன்னா சுற்றுலா பிளேஸு, அது இடம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நீர் அருவி, அதனால தான் அவங்க அதிகமாக போகிறாங்க. இல்லை அவங்க அதிகமாக விழுந்து சாகுறாங்கன்னா அங்கே எந்த வசதியுமே கிடையாது. ஒரு இறங்கி பார்க்குற மாதிரியோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இறங்கி பார்க்குற மாதிரினா இறங்கி பார்க்க போய் தான் கீழே போயிடுறாங்க. அதுதான் கேட்க. அங்கே இறங்கி போகக்கூடாது. அவத்தான இடம்ன்றது தெரியுது, எதுக்கு போகணும்? ஏதாவது இப்போ போர்டு எதாவது வச்சுருக்காங்களா? ஒரு போர்டும் கிடையாது. இங்கே இறங்கக்கூடாது, போகக்கூடாது, எந்த போர்டும் கிடையாது. அப்படிங்களா? இப்போ நான் ஊருக்குள்ளே வரும்போதே பார்த்தேன், அந்த பேத்துப்பாறை பிரிவுலேயே இந்த 5 வீடு அருவி 6 கிலோமீட்டர்னு போர்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த போர்டை பார்த்து தான் எல்லோரும் உள்ளே வராங்க. ஆமாம். அப்போ அந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு இடம் இருக்குது, நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து சுற்றுலாத்தலத்துக்கு தான் கொடைக்கானல் வராங்க. இப்போ போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்க வர்றாங்க. ஸோ அப்போ அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லலாம். தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு இல்லை. போர்டு வச்சுருக்காங்க, அதுக்கு தகுந்த பாதுகாப்பு பண்ணிவிட்டு அவங்க போர்டு வச்சா அது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயம். அப்போ போர்டு வச்சிருக்கிறவங்க தான் பொறுப்பு இதுக்கு. ஆமாம். அவங்க அதாவது போர்டு வச்சிருக்காங்க, அங்கே வந்து அதுக்கு தகுந்த பாதுகாப்பு பண்ணிட்டு தான் போர்டே வைக்கலாம். ஆமாம். போர்டு சும்மா வச்சா யார் வேணாலும் போர்டு வைக்கலாம். அதுதான் நாங்கள் கூட இந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்றலாம், ஆபத்தான இடம், இங்கே போகாதீங்கன்னு. அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் போக மாட்டாங்க. கண்டிப்பாக. இந்த கட்டுப்பாடு இல்லை. இல்லைண்ணா, இப்போ என்னென்னா இந்த ஃபால்ஸுக்கு நம்ம ஊர்ல இருந்து யாராவது இந்த மாதிரி போய் இறந்துருக்காங்களா? நம்ம ஊர்ல இங்கே லோக்கல்ல இருந்தவங்க யாருமே கிடையாது. எல்லாம் வெளியூர் தான். எல்லாமே வெளியூர்காரங்க தான். அப்போ இதை பற்றி தெரியாதவங்க. ஆமாம். அப்போ கவர்மெண்ட்டு இதுக்கு தகுந்த அந்த ஏற்பாடுகளை ஏற்பண்ணி கொடுத்துட்டு இன்னும் ஒரு டோல்கேட் கூட போட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட் வசூல் பண்ணி அதுக்கான பாதுகாப்பு அங்கே ஒரு 2 பேர் செக்கர் மாதிரி போட்டு, கைடு மாதிரி போட்டு நீங்கள் போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு நல்லது தான். இந்த டைமில் மழை தண்ணி அதிகமாக வரும். மழை பெய்கிற டைம் தண்ணி அதிகமாக வரும். இந்த வருஷத்தில் இது எத்தனாவது இறப்புண்ணா இங்கே? இந்த வருஷத்தில் இது 2வது இறப்புன்னு நினைக்கிறேன். 2வதுங்களா? ஆமாம். ஏதோ கடைசி 5 வருஷமாக தான் இங்கே அதிகமாக இறப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், 5 வருஷமாக தான் அதிகமாக பப்ளிக் ஆயிடுச்சு. எல்லாம் வந்து யூடியூப்பில் போடுறாங்க. யூடியூப்பில் பார்த்துட்டு தான் அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. கீழே இறங்கி போகணுன்னு ஆசைப்படுறாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எடுத்தால் நல்லது. நிறையா ரெசார்ட் இருக்குது, காட்டேஜ் இருக்குது, நிறையா இருக்குது. இன்னும் பப்ளிக்கானால் இன்னும் ஏரியா எங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஆமாம், அது நல்லது தான், நமக்கு நல்லது தான். ஆனால் இப்படி வருஷத்துக்கு 2 வயசு சேர்த்தானாக்கா அதுவும் ஒரு டெவலப்மெண்ட்டு தான். ஆமாம், அது ஒரு. ஆமாம், அண்ணன் சொன்ன மாதிரி பப்ளிக் ஆகும். நாங்கள் தமிழ்நாடே சொல்ல ஆரம்பிச்சிடும், அப்புறம் உலகமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நடக்கிறது, இப்போ நடக்கிறது 1/2 மணி நேரத்தில் யூடியூப்ல எல்லாமே உலகமே பார்க்குது. கண்டிப்பாா. அதே என்னன்னா இதில் இருக்கிற ஒரு இதை மட்டுமே எடுத்து போடுறாங்க. இப்படி ஒரு அருவி இருக்குது, அழகாக இருக்கும், அதை மட்டுமே போடுறாங்களே தவிர ஆபத்துன்றது யாருமே எடுத்து போட மாட்டாங்க. அது ஒரு இதை முன்னெடுத்து தான் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வர்றவங்க இனிமேல் அது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். நம்ம ஃபால்ஸோட பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடம் தான் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து உள்ளே நடந்து போனோம். ஒரு 500 மீட்டர் வரும். நம்ம வந்து அதை சுற்றி பார்க்க போல் அது எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக போகிறோம். நம்ம கூட வந்து லோக்கல் தம்பி வந்து கூட வராப்பில்.
இவர் பேர் என்னடா? என் பேர் வி பரமேஸ்வரன். இவர் இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே தெரியும், அதனால தான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன் நான். சரி போகலாம். இங்கே பசங்க எல்லாம் வராங்களாண்ணே, வந்துட்டு இங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த பாதையை நடந்து போகிறாங்க. அப்படியே போயிட்டு அங்கே போய் வீடியோ எடுக்கிறது அப்படி எடுக்கிறது, அப்படியே போய் அப்படியே ஒரு பாதை, அதோட கீழே ஒரு பாதை போகுது, அதில் போய் அங்கே போய் கீழே போய் குளிக்கலாம். அப்படி நாங்கள் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணன் இறந்துருக்காங்க உங்கள் ஊர்லையா? வேறவங்க வெளியூர்ல வந்து இறந்துருக்காங்க. நாங்கள் அப்படியே அங்கே மேலே நின்றுட்டு பார்த்துட்டு வருவோம். எங்கள் அப்பாங்க கீழே பார்த்து வருவாங்க. அங்கேயும் 80 பேர் இறந்துருக்காங்க, எடுத்திருக்காங்க. இப்போ இந்த அண்ணன் இறந்துருக்கு தான் ரொம்ப கஷ்டம், எடுக்கிறதே கஷ்டம். ரொம்ப தேடி பார்த்துருக்காங்க, ரொம்ப தேடி பார்த்துருக்காங்க. அதே மாதிரிக்கே இவங்க வந்தாலும் இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் போட்டுறாங்கண்ணா. சரக்கு அடிச்சுட்டு கீழே போகிறாங்க. வாடா போய் கீழே போய் குளிக்கலாம்டா, வாங்கடா குளிக்கலாம்னு போயிட்டு அப்படியே சொற்கடிக்கிற மாதிரி உள்ளே போய் அப்படியே உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு மேலே அங்கே போனால் ஆழம் ரொம்ப ஆழம் போய் அப்படியே வாய் அங்குறாங்க. அங்கேயே அப்படியே இவ்வளோ இறந்துறாங்க. இது ஒரு காலேஜ்னே, இவங்க காலேஜ் இங்கே ஒரு காலேஜ் இருக்குண்ணே, காலேஜாக இருக்குது. தண்ணி போகுதுண்ணா. பயங்கரமாக இருக்கு. ஆமாண்ணே, இதை விட மழை காலத்தில் வந்து எல்லாமே வலிக்கு விழுகிற மாதிரி இருக்குங்க, பார்த்து கவனமாக வாங்க. சொல்லப்போனால் வராதிங்க, ஒரு அவேர்னஸ் நீங்கள் பார்க்கணும் இது எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி தண்ணி போதுண்ணே, இப்படி தண்ணி போயிட்டு அப்படியே இது கீழே அங்கே போய் அங்கே போக முடியாது நம்மளால. அதான் இதில் இது வரைக்கும் போகலாம்ல, அது முன்னு போகலாம். கொஞ்சம் பார்த்தே போகணும் தண்ணி இல்லை வழுக்கும். நீ பார்த்து வாடா. இப்போ நான் நினச்சிட்டாங்கண்ணா, ஓ இதுதான் வழி, இதுதான் இந்த சைடில் போகிறதுக்கு. அந்த சைடு வாகலே போய் அப்படியே கீழே போகிறதுண்ணே. அதாவது இது என்ன யானை சாணியாடா? யானை இங்கெல்லாம் வரும்ண்ணே. இங்கே யானைலாம் இருக்கா? யானை இருக்கு. பாடி வந்துட்டு அங்கே கிடந்து சார். எந்த இடத்துல? அங்கே கீழே பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே ஒரு கல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் கிடந்துச்சு. இங்கே விழுந்த பாடி அங்கண்ணே. அப்படியே போட்டோ அப்படியே அதில் கல் மேலே மாட்டிருந்துச்சு. கல் மேலே மாட்டிருந்துச்சு. இடம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்படி தண்ணி போகுதுண்ணே. இது ஒரு ஆபத்து. சரி போகலாமா? போகலாம்ண்ணே. போயிட்டு எடுத்து இப்படி எடுத்து போகலாம். வந்தவங்க இப்படி சொல்லிட்டு இப்படி கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு நாங்கள் கீழே போய் நீச்சல் அடிக்கலாம், துவைக்கலாம், அவ்வளோ குளிக்க போய் அடி போய் உள்ளே போயிடுறாங்க. இப்படியா போகுதுன்னா அங்கே வாங்க. ஓ அங்கிட்டு? ஆமாம் ஆமாம், இங்கே இந்த எஜ்ஜுக்கா? ஆமாண்ணே. இல்லை சரக்கு அடிச்சுட்டு அப்படி பண்ணுறாங்க. ஆமாம், சரக்கு அடிச்சுட்டு அப்படி பண்ணுறாங்க. இந்த அப்படியே அந்த அளவுக்கு தண்ணி அப்படியே அங்கே முடி இருக்குண்ணே. அதுக்குள்ள இதுக்குள்ள சுரங்கம் போகுது. சுரங்கமா? உள்ள சுரங்கம் அங்கே இருந்தா? ஆமாண்ணே. ஓ அங்கிட்டு இருந்தே விழுந்தாங்களா? எப்படி அந்த பக்கம் போனாங்க? இப்படி கீழே போய் அங்கிட்டு போகிறாங்க. ஓ அதுக்குள்ளே உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. சரி சரி ஓகே. இப்படி தண்ணி வருதுண்ணே. இப்படி தண்ணி இப்போ கூட போய் துவைக்க முடியாது, குளிக்க முடியாது. அடிச்சு அம்மளையும் அடிச்சு போயிடும். நல்லா தண்ணி கம்மியாக இருக்கும்போது வராங்க, ஏற்றுறாங்க. இங்கே அனிமல்ஸ் என்னென்னடா இருக்கு? அனிமல்ஸ் யானை, ஆட்டு மாடு, புலி இருக்கா? சிறுத்தை அதெல்லாம் கீழே இருக்குண்ணே. கீழே இருக்கா? கீழே இந்த சைடு இருக்கா? இப்போ அந்த ஃபால்ஸுக்கு நேரம் மேலே நிற்கிறோம். அந்த பாடி வந்து அங்கே தான் எடுத்திருக்காங்க. ஒரு 4 நாளாக தேடி அந்த டாக்டர் அந்த பையனோட பாடி வந்து அங்கே தான் எடுத்திருக்காங்க. இங்கே விழுந்தது, அதாவது ஃபால்ஸில் வந்து இங்கே விழுந்த அந்த பையனோட பாடி வந்து அவ்வளோ தூரம் தண்ணியில் அடிச்சுட்டு போய் அங்கே தான் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்து 4 நாளாக இங்கே இருக்கிற ஒரு ரெசார்ட்லேயே தங்கி அவரோட உடம்பு எப்படியாவது கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொத்தி கொண்டு போகிறவன் தானே இதில் தான் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த துணியில தான் வந்து கட்டி போட்டிருந்தாங்க. அடிச்சு கொண்டு போய் துணி கிளி எல்லாம் கிழிஞ்சிருச்சு. அப்படியே
வந்தாங்க அப்படியே நினைச்சிட்டாங்க துண்டை கட்டி எடுக்க கொண்டு வந்தாங்க. ஓ இதுதான் துண்டு. இதான் கொத்தி அப்படி கொண்டு வந்தாங்க. ரெஸ்கியூ பண்ணும்போது அவர் உடம்புல சுற்றி கம்புல வச்சு கொண்டு வந்த துண்டு இந்த துண்டு தான். இப்படி தண்ணி போதும் அதில் போய் யாரும் குளிக்கக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க. இங்கே வர நம்ம உன்னை விட வயசில் மூத்த அண்ணன்கள்லாம் இருக்காங்களா தம்பி, அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க? அண்ணே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா போய் பார்த்து குளிங்கண்ணே. நீங்கள் பார்த்து குளிச்சுட்டு கீழே கூட நீங்கள் போக வேணாம், நீங்கள் மேலேயே வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்துருங்கண்ணே. அது ரொம்ப மோசமான பால்ஸ்ண்ணே அப்படி நாங்களும் சொல்லி விட்டுருக்கோம்ண்ணே. ஆமாம் நீங்களே தெரியாதவங்க இங்கே வந்துருக்கீங்க, நீங்கள் குளிக்க போகலாம்னு என்கிட்ட கேட்டு தான் கண்டிப்பாக நான் கேட்காம எங்கேயும் போக முடியாது, போகக்கூடாது. நாங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். பாய் பேர் என்ன கேட்டுருக்காங்க, ஃபால்ஸ் போகலாமா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க தம்பி ஃபால்ஸ் போகலாமே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம்னு பார்த்து குடிங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒருவேளை இந்த ஃபால்ஸுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோடு வரும்போது இந்த சரக்கு அடிச்சுட்டு இது விளையாட்டாக ஏதாவது ஒரு பண்ணுறது. ஏன்னா இங்கே வந்து யாரும் சாகணும் விழுந்து அப்படின்லாம் யாரும் வர்றது கிடையாது, எதர்ச்சியாக நடக்கிறது தான். எதர்ச்சியாக நடக்கிறது தான். நீங்கள் வந்து கவனமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு செகண்டு யோசிச்சுட்டு எதுனாலும் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து இப்போ விழுந்த பையனோட அந்த ரெஸ்கியூ பண்ண துணியுமே பார்த்தேன், எனக்கே ஒரு மாதிரியான சங்கடமாக இருக்குது. நான் எந்த இடத்துல இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேத்துப்பாறை அணையில் இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் வந்து விழுந்து இறந்தாப்புல, அவரை வந்து ரெஸ்கியூ பண்ண அவர் அண்ணன் முருகண்ணன் பாரதி அண்ணா நகரை சேர்ந்தவர். இவர் தான் அந்த ஃபேமிலியோட ஒரு 3 நாளாக ட்ராவல் பண்ணி அந்த பாடியை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி என்ன இதுன்னு கேட்டுக்கலாம். சரிண்ணா, இங்கே வந்து எப்படின்னா நமக்கு வந்து பேத்துப்பாறை பழனி ரோடு பிரிவில் வந்து ஒரு கவர்மெண்ட்டே பெரிய ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அரியோட போர்டு. அதனால என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து சுற்றுலாத்துறையில் வரவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அந்த பெரிய போர்டை பார்த்துட்டு இங்கே குளிக்க வந்துடுறாங்க. சரிண்ணா, குளிக்க வரும்போது என்ன செஞ்சுறாங்க, அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு மட்டும் போனால் பரவாயில்ல, அந்த அருவியை அந்த அருவிக்கு கீழே சுற்றி இறங்கி வர வழியாக இறங்கி கீழே போய் குளிக்க போகிறோம்னு சொல்லி அது கிடங்கு வந்து பெரிய ஆழமான ஒரு கேணி. ஆழம் நாங்களே பல முறை ஒரு 100-200 முறை அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். சரி சரி. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் குளிக்கலை. காரணம் என்னென்னா அது ரொம்ப ஆழமான கேணி. சரிண்ணா. அப்படின்றத நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதனால் நம்ம அதில் இது வரைக்கும் நம்ம குளிக்கிறதுக்கு எதுக்கும் போனதில்லை. ஆனால் சுற்றுலா பயணிகள் அப்படி இல்லை, வந்தவொன்னு ஒரு ஆர்வ கோளாறில் போய் குளிக்க போகிறோம்னு உள்ளே குளிச்சுறாங்க. சரிண்ணா. ஏன்னா இப்போ வந்து கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சியை சேர்ந்த மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு மருத்துவ மாணவர் வந்து சரிண்ணா ஒரு 11 பேர் இங்கே வந்து சுற்றுலா வந்தவங்க ஒரு 6 மணியை போல் அங்கே போய் குளிக்க போகலான்னு சொல்லி ஒரு 5-6 பேர் கீழே இறங்கி போயிருக்காங்க. சரி. அதில் 2 பேர் குளிக்க போனதில் ஒருத்தர் மட்டும் தவிட்டார் கேணிக்கு. குளிக்கலான்னு குளிச்சிருக்காரு, அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு அந்த கேணி. ஏன்னா அது வந்து சுழல் குடியிருக்கக்கூடிய பெரிய தண்ணி வந்து இப்படி குதிக்கக்கூடிய இடம். அதுக்குள்ளே இழுத்துட்டு போய் நாங்களும் வந்து அது அவர் காணாமல் போயிட்டார், நம்மளும் தேடிக்கிட்டே. உங்களுக்கு இந்த தகவல் எப்போனா வந்துச்சு? அவர் விழுந்து எத்தனை நாள் கழிச்சு வந்துச்சு? இல்லை, எங்களுக்கு நாங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், 1-2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளேயே தகவல். நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை ஏதாவது பாடி எடுத்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 பேர் அதே மாதிரி கொடைக்கானலை சேர்ந்தவங்க வந்து. சரி சரி. அதே மாதிரி 2 பேர் நீங்கள் தான் எடுத்தீங்க? நம்ம உள்ளூர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பாடி எடுத்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் அதே மாதிரி, அப்புறம் ஒருத்தவங்க அதுக்கு முன்னாடி 2 பேர். ஒரு எத்தனை பேர் இறந்து? ஒரு இப்போ சொல்கிற கணக்கு பார்த்தா ஒரு 11 பேர் கணக்கு. 11 பேர் வந்து அதுக்குள்ளே இறந்துருக்காங்க. சரி சரி. ஒரு 7-8 பேருக்குள்ளே தான் எடுத்திருக்கும் பாடி எடுத்து. இப்போ இவரோட பாடியை எடுக்கிறதுல என்னென்ன கஷ்டங்க? இவரோட பாடி எடுக்கிறதுல என்ன கஷ்டம்னா தொடர்ந்து மழை தண்ணி வந்து கூடிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. தண்ணி வந்து கலர் வந்து மாறிடுச்சு, ரொம்ப கருப்பாக இருக்கவும் ஒன்றும் உள்ளே இருக்கா இல்லைன்ற தெரியல. ஓ, தண்ணி தெளிவாக இருந்தால் தான் எடுக்கிறது தெரியும். உள்ளே இருக்குதா பாடி இல்லையா? அப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கி தான் எடுப்பீங்க? தண்ணிக்குள்ளே மூழ்கி பார்த்தா தான் தெரியும். அது இல்லைன்னா இந்த தீயணைப்புத்துறை மூலியமாக வந்து அந்த கொக்கி இதுகளை அதை போட்டு இழுத்து பார்ப்பாங்க. சரி சரி. நாங்கள் இவருக்கு என்னென்னா அப்படி பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க தீயணைப்புத்துறையிலேருந்து மற்ற மக்கள். நாங்கள் என்ன செஞ்சோம், இங்கேருந்து ஆற்று வெளியே அதை அரிச்சு போயிருக்கோம்னு சொல்லி நாங்கள் அவர் இறந்த மருத்துவமே வந்து
இங்கேருந்து பழனி டேம் வரைக்கும் ஆற்றுலேயே போயிருக்கீங்க? தேடி போய் ஓ பார்த்தோம். சரி சரி சரி. அப்புறம் நேற்று என்ன செஞ்சிட்டோம், நேற்று வந்து அதே மாதிரி ஆற்று வெளியில் பாதி பேர் போனாங்க. நாங்கள் இங்கே பக்கத்துலேயே அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ், அது 5 வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ், அதுக்கடுத்து ஒரு 2வது ஃபால்ஸ் இருக்குங்க. இதுக்கு இடைவெளி வந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். சரி. இந்த 2 கிலோமீட்டர் வந்து நாங்கள் ஒரு 3 பேர், நானே என் மச்சினே ஒரு தீயணைப்பு வீரரோட போனோம். மழை தொடர்ந்து மழை, பாறையெல்லாம் வழுக்கல். உள்ளே போய் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போகும்போது தண்ணி தூக்கி பாறையில் ஒரு சின்ன கல்லில் வந்து போட்டிருந்துச்சு. அவங்க ஃபேமிலியில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதோ பேசி எப்படியாவது எடுத்து? ஆமாம், நேற்று காலையில் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. நான் முந்தா நேற்று அவங்களை நான் பார்த்து பேசலை, இருந்தாலும் முந்தா நேற்று நாங்கள் விழா போய் பார்த்தோம். நேற்று காலையில் எங்களை வந்து நீங்கள் தான் வந்து பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் காவல் வழியாக போகக்கூடியவங்க, மரங்களில் பாறைகளில் போகக்கூடியவங்கன்னு எங்களை வந்து கேட்டாங்க. கேட்டதுனால நாங்கள் நேற்று காலையில் போனோம். போனாலும் மழை இருந்ததுனால நிறைய பேர் போகல. நாங்கள் 4-5 பேர் தான் போனோம். போனதில் நாங்கள் உள்ளே போனது வந்து ஒரு 3 பேர் தான் போனோம். 3 பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பெரிய பாறையில் அதில் இறங்க முடியாத இடம். ஏன்னா தீயணைப்புத்துறைன்னு நிறைய டைம் அதில் போய் இறங்கலைங்க முடியும். நாங்களும் போய் அதை போய் பார்க்க முடியும். சும்மா ஏத்தாப்புல நின்று பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று நாங்கள் அதில் போய் சரி இந்த மறைவான இடத்துல நம்ம இறங்கி பார்ப்போம் அப்படின்னு இறங்கி பார்க்கும்போது அங்கே உடல் கிடந்துச்சு. திருப்பூருக்கு அங்கே எங்கே சிக்னலில் ஃபோன் பண்ணி யாருக்கும் சொல்ல முடியல. திருப்பூருக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து தீயணைப்புத்துறை மற்றும் பொதுமக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் அங்கேருந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு. இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால எந்த ஆகலை காட்டில். நாங்கள் அப்புறம் ஒரு 10-20 பேர் நெருக்கி போய் இது போர்வையை விரித்து கட்டி தோழி கட்டி தான் அங்கே அதை பார்த்து நானும் அந்த கையில் பார்த்தேன். அவங்க வீட்டிலேருந்து ஏதோ காசு கொடுத்தாங்க, நீங்கள் வேண்டாம்லாம் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி. இல்லை எல்லாருமே அப்படித்தான், அவங்க காசு கொடுக்குறக்கா இருந்தால் தான் இருந்தாங்க. நாங்கள் இருந்தாலும் ஒரு சமூக ஆர்வலராக வந்து தொடர்ந்து இங்கே மட்டும் இல்லை எல்லா பக்கங்களையும் வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்கிறோம், அதுதான் செய்கிறோம். நான் கடந்த ஒரு 17 வருஷமாக வந்து பழங்குடி சமுதாயத்தில் வந்து அவங்க அடிப்படை வசதிகளுக்காக ஒரு சமூக சேவை செஞ்சு வரேன். இது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு பல்லங்கின்ற ஒரு பக்கத்தில் ஒரு ஜெயநகர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தையும் உண்டாக்கிட்டு அதுக்கு பிறகு குழந்தைகள் படிப்புக்காக இந்த கிராமத்தில் வந்திருக்கீங்க. இந்த கிராமத்திலும் பார்த்தீங்கன்னா இப்போ 10-16 வீடுகள் இருக்கு. ரோடு செய்கிறது, ரோடு போடுறது, அரசு உதவியாக செய்கிறது, அரசு கிட்ட இருந்து வாங்குறது, இப்படி மக்களுக்கு நான் வந்து சமூக சேவை செஞ்சு வரேன். சரி சரி ஓகேண்ணா. இல்லை நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய சேவை. ஏன்னா இது யாருமே இல்லை, அவங்களே நமக்கு இப்போ இந்த ஒரு நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க கூப்பிட்டாங்க. அப்படிங்களா? கூப்பிட்டாங்க, இப்போ பொள்ளாச்சிருந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டோம். சந்தோஷங்க, மிக்க நன்றி இப்போ தான் தெரிவிச்சாங்க. ஆனால் அந்த ஒரு 4 நாள் அந்த ஃபயர் சர்வீஸ் டீமு, ஃபாரஸ்ட் டீமு, நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எல்லாருமே வந்து உங்களுக்கு வெறும் நல்ல ஒரு வெயில் காலமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது மழை காலம், இன்னொன்று தீபாவளி டைம். நாங்களாம் குடும்பங்களில் தீபாவளிலாம் கொண்டாடலை. அதான் நீங்கள் கொண்டாடல? நாங்களாம் இல்லை, நாங்களாம் இங்கே இருந்து லோக்கலில் பாதி பேர் வந்து கொண்டாடல. ஏன்னா அங்கேயே அந்த வேலையை அங்கேயே இருந்ததுனால. அந்த பழனிக்கு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் கிளம்பி இங்கேருந்து ஆற்று வழியாக நடந்து போனால் மழை அடிக்குது, தண்ணி வந்து அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, டக்குன்னு மேத்து நீ வெளில வந்துடும். ஆமாம், அப்படி வந்துருச்சு. நாங்கள் கீழே போகும்போது லாஸ்ட்டில் பார்க்கும்போது ஆற்ற கடக்க முடியாது. அதுதான் ஆற்ற கடக்க முடியாத அளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சப்போ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இன்னும் அந்த பாடி எடுக்கிறது சிக்கல் ஆயிரும். ஆமாம், ஏன்னா ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப போயிட்டு வரக்குள்ள மழை தண்ணி வந்து அடிச்சதுன்னா அது வேற இடத்துல. நேற்று அப்படி சிக்கல் ஆக ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்ய அப்போ நாங்கள் போய் ஃபஸ்ட்டு 1.5 கிலோமீட்டரில் பார்த்துட்டு திரும்ப வந்து இவங்களை கூப்பிட்டு போகும்போது அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம வேகமாக போயிடுவோம், ஒரு 5 ஆள் 6 ஆள் முன்னாடி போயிடுவோம். தண்ணி தூக்கிட்டு போயிருப்போம் தான் நாங்கள் ஒரு 10 பேர் முன்னாடி தான் போனோம். போய் பாடியை கயிறை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. 10-20 பேர் வந்து இளைஞருக்கு டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லணும் என்னன்னா, ஒரு அழகை வந்து ரசிக்க போகணும், அதை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதில் நிறைய ஆபத்துகள் இருக்கும். நம்ம ஆபத்தான பகுதியானு தெரியலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம அங்கே போகிறது நல்லது. ஆபத்தான இடங்களுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை, ஏன்னா எட்டனே பார்த்துட்டு போயிடலாம். அதுதான் என்னோட இது. அதனோட இந்த வீடியோ மூலிமா இன்னொன்று கேட்டுக்கிறேன், அரசு அதிகாரிகள் இந்த இடத்துக்கு தகுந்த ஒரு பாதுகாப்பு வேலி அமைச்சு தரணும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். இருக்குது. ஓகே, இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன, நம்ம அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இல்லைப்பா நிறைய பேர் வராங்க, நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க, அங்கே போய் விழுகிறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் கவர்மெண்ட் ஏதாவது இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களோட எல்லா ஊர் மக்களோட கோரிக்கையும். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இயற்கை வந்து எவ்வளோ அழகானதோ அதே மாதிரி ஆபத்தானதும் கூட. ஸோ நம்மளோட லைஃப் வந்து நம்ம தான் செக்யூர் பண்ணிக்கணும். 1000 வேலி இருந்தாலும் நம்ம தான் வந்து அதெல்லாம் வந்து தாண்டாமல் உயிர் பிழைக்கணும்னா நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நான் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலில் வந்து நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருப்போம். இனி வந்து இந்த மாதிரி சேனல்லையும் சில வீடியோஸ் வரும். நான் ரெகுலராக இனிமேல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.